ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/3/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தை தான் நம்பர் 1 நடிகர், ஹீரோ நடிகர், முக்கியமான நடிகர். அவர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கிற நடிப்பை நடிக்கிறார். ஸோ பாபா மாதிரி இந்த காரியத்தை அல்லது பாபா செய்கிற இந்த காரியத்தை வேறு யாருமே பண்ண முடியாது இல்லையா? தூய்மையாக்குற காரியத்தை அவர் மட்டும்தான் பண்ணுறார், உடம்பே இல்லாமல் வந்து பண்ணுறார். எவ்வளோ பெரிய விஷயம் அது! அவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுட்டு எந்த விதமான அகங்காரமும் இல்லாமல் நாடகம் பண்ண வச்சுது அப்படின்ட்டு போயிடுறார். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நிரகங்காரியாக பணிவாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். கேள்வி: சந்நியாசிகள் பண்ணுற யோகம் வந்து ஸ்தூலமான யோகம். ஆன்மீக யோகத்தை தந்தை தான் கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? அவங்க வந்து கையை காலை மடக்கி பண்ணுற யோகம், மனதை மடக்கி பண்ணுற யோகத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்குறார். ஆத்மாவுக்கான யோகம் இது. ஸோ பதில்: சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்தின் மீது அவங்களுடைய நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை தான் கடவுள் பெரிய ஜோதியாக இருக்கிறாருன்றாங்க இல்லையா? அது உண்மையில் அவர் இருக்கிற இடம். அங்கே போய் நான் கலந்துருவோன்னு நினைக்கிறது எல்லாமே அந்த இடத்த குறிக்கிறது. அது பாபா மற்றும் ஆத்மாக்களாகி நம்ம வசிக்கக்கூடிய இடம். அப்போ இடத்த நினைக்கிறீங்கன்னா அது ஸ்தூலமான யோகம் ஆயிடுச்சு. தத்துவத்தை வந்து பரம்னு சொல்ல முடியாது, அதாவது உயர்ந்தது அப்படின்னு ஒரு இடத்த போய் சொல்ல முடியாது, அல்லது பஞ்ச தத்துவத்தை சொல்ல முடியாது, அல்லது ஏதோ ஒரு தத்துவத்தை சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் சுப்ரீம் ஆத்மா பரமாத்மாவோட நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துகிறீங்க. அதனால் உங்களுடையது ஆன்மீக யோகம். இந்த யோகத்தை பாபா தான் கற்றுக் கொடுக்க முடியும், வேறு யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உங்களுடைய ஆன்மீக தந்தை. பாடல்: நீ அன்பு கடல். ஓம் சாந்தி. குழந்தைகளே, பலர் ஓம் சாந்தின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஆத்மாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்க. ஓம் சாந்தினா நான் அமைதியான ஆத்மான்னு அர்த்தம். ஆனால் தன்னை புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியறது கிடையாது நிறைய பேருக்கு. காரணம், ஓம் சாந்திக்கு நிறைய அர்த்தம் சொல்லிடுறாங்க. ஆ, ஓ, ஆம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சிலர் ஓம்னா பகவான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஓம் சாந்தின்னு ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை சொல்லுது. அதாவது நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி. அதனால்தான் சாந்தி சுரூபமான ஆத்மான்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய சரீரம், இதன் மூலமாகத்தான் நம்ம காரியம் செய்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது! அதே மாதிரி தந்தை கூட ஓம் சாந்தின்னு சொல்கிறார். ஆனால் நான் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறேன், விதை ரூபமாக இருக்கிறேன். அதனால் இந்த சிருஷ்டி மரத்துடைய அல்லது படைப்புடைய முதல் இடை கடை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக ஸ்தூலமான ஒரு மரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு விதை போட்டிருப்பாங்க, அப்புறம் 2 இலை விட்டு இருக்கும், அப்புறம் சின்னதாக செடி வந்திருக்கும், அப்புறம் வளர்ந்து நிறைய கிளை வந்து மரமாக இருக்கும் அப்படின்ட்டு, அப்புறம் கடைசியில் உளுத்து போய் காஞ்சி போயிடும் அப்படின்னு அதை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த விதை சொல்லாது, ஏன்னா அது ஜடமான விதை. ஆனால் இது உயிரோட்டமான மரம், கல்ப விருட்சம்.
ஆனால் இதோடைய முதலிடை கடை பற்றி உங்களுக்கு தெரியாது. உயிரோட்டமான விதையாக இருக்கிற நான் தெரிஞ்சிருக்கிறேன். அதனால தான் என்னை இந்த ஞானம் தெரிஞ்சதுனால தான் ஞானக்கடல்னு சொல்கிறாங்க. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சிருஷ்டி மரத்துடைய முதல் இடைக்கடை ரகசியத்தை புரிய வச்சிட்டு இருக்கிறேன். இது நாடகம், ட்ராமான்னு சொல்கிறோம். இதை நடிகர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நானும் இதில் நடிகன்தான்னு பாபா சொல்கிறார். ஓ பாபா, பதித்த பாவனா, நடிகராகி வாங்க, வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஸோ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குற நடிப்பு இந்த சங்கமிகத்தில் தான் பாபா பண்ணுறார். ஆனால் பாபாவுக்குன்னு உடம்பு கிடையாது. அதனால் இந்த பிரம்மாவுடைய உடம்பு மூலமாக நான் நடிக்கிறேன். ஆனால் என்னுடைய பேர் சிவன். குழந்தைங்களுக்குத்தானே இதெல்லாம் புரிய வைக்க முடியும். ஸ்கூலு வந்து குரங்குகளுக்கோ இல்லை மற்ற விலங்குகளுக்கோ நடத்துவாங்க. ஆனால் இந்த 5 விகாரங்கள் இருக்கிறதுனால மனிதர்கள் முகம் மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் காரியங்கள் என்னமோ குரங்கு மாதிரி தான் இருக்குதுன்றார். பாபா சொன்னார்ல, தேக உணர்வு வந்தால் குரங்குத்தனம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் தன்னை அழுக்கானவர்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் தன்னை அழுக்கானவராக ஆக்குனது யார்? பிறகு யார் வந்து நம்மளை தூய்மை ஆக்குறார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பதித்த பாவனர் யார்? ஸோ அவரை தானே கூப்பிட்றாங்க பதித்த பாவனவான்னு. அப்போ அவரை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ஆனால் கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்க முடியல. அவரே வந்து சொன்னால் தான் தெரியும். நாம் எல்லோரும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? கடவுள் வந்திருக்காருன்னு எப்படி நம்புறது? கடவுள் தான் பேசுகிறாரு பிரம்மகுமாரிகள் மூலமானு எப்படி நம்புறது? முதல்ல அவர் வருவார், அவர் தானே தூய்மை ஆக்கியிருப்பார், இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். அப்போ அவர் வந்திருக்கிறார்ல, இதுதானே அவருடைய காரியம். அப்போ அவரே வந்து சொன்னால் தான் அவரை பற்றி தெரியும். நான் கேட்கவே மாட்டேன்னா அப்புறம் கேளுங்க, அதிர்ஷ்டத்தில் இருந்தால் ஏற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். அவ்வளோதான். ஏன்னா கூப்பிடுறீங்க, ஆனால் யாரை கூப்பிட்றோம்னே தெரியலன்னா, ஒரு விஐபியை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, அவர் எப்படி இருப்பார் அவரை பற்றி எதுவுமே தெரியலன்னா எப்படி அழைச்சிட்டு வருவீங்க? அது மட்டும் இல்லை, நாம் எல்லோருமே நடிகர்கள் தான்ன்றது கூட யாருக்கும் தெரியலை. ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரன்ற ட்ரெஸ் அணிஞ்சு இப்போ நடிக்கிறோம். ஆத்மா பரந்தாமத்திலிருந்து வருது, வந்து நடிக்குது. பாரதத்தில் தான் எல்லா விளையாட்டும் உருவாகி இருக்குது. தூய்மையான பாரதத்தை இல்லையா, பாரதத்தில் தான் சத்தியுகத்திலிருந்து கலியுகத்தின் இறுதி வரையும் வருது. அழிவற்ற கண்டமும் கூட. அதனால தான் முழு விளையாட்டும் பாரதத்தில் இருக்குது. அப்படி தூய்மையான பாரதமாக இருந்தது சத்தியுகத்தில். அதை யார் அழுக்காக்குனது? இந்த ராவணன் தான். ராவணனுடைய ராஜ்யம் இலங்கையில் இருந்துச்சுன்னு பாடுறாங்க. ஆனால் அது எல்லைக்குட்பட்ட இலங்கை இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இலங்கைன்ட்டு நம்மளை எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு அழைச்சிட்டு போகிறார். ஹே குழந்தைகளே, இந்த சிருஷ்டி ஃபுல்லாக ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு இலங்கை தான், ஒட்டுமொத்த சிருஷ்டியுமே. பட் கதையில் எல்லைக்குட்பட்ட இலங்கையை காட்டிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்த உலகம்ன்ற இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட இலங்கை முழுவதும் ராவணனுடைய ராஜ்யம்தான் இப்போ இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ராமராஜ்யம் இருந்தது, இப்போ ராவண ராஜ்யம் ஆயிடுச்சு. ஸோ பாபா, ராமராஜ்யம் எங்கே இருந்தது அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, அது இங்கே தானே இருந்துச்சு.
அதைத்தானே எல்லோரும் விரும்புகிறாங்க, ராமராஜ்யம் வேணும்னு எல்லா மதத்தினருமே. பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், இந்து தர்மத்தவர்கள் கிடையாது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, நீங்கள் தான் முதல்ல பாரதத்தில் இருந்தீங்க, சத்தியுகத்தில். அந்த சத்தியுகத்தின் ராஜ்யத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? கண்டிப்பாக அந்த சொர்க்கத்தை படைத்த சொர்க்கத்தின் இறைத்தந்தை தான் அதை கொடுப்பார் இல்லையா? ஆனால் நிறைய பேர் மற்ற தர்மத்துக்கு மாறி போயிட்டாங்க. முஸ்லிம்களுடைய ராஜ்யம் இருந்தபோது நிறைய பேர் முஸ்லீமாக மாற்றிட்டாங்க. அதேமாரி கிறிஸ்தவர்களுடைய ராஜ்யத்தில் பலரை கிறிஸ்தவர்களை ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இங்கே புத்த மதத்தின் ராஜ்யம் இல்லாட்டினாலும் கூட நிறைய பேர் புத்த மதத்தினராக மாற்றிட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தர்மத்துக்கு மாற்றிக்கிறாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்த பிறகே இந்த தர்மங்கள் எல்லாம் ஸ்தாபனை ஆகுது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. பிறகு 84 பிறவி எடுத்தீங்க. பிராமணன், தேவதா, சத்திரியன், வைஷ்யன், சூதரன் எல்லா வர்ணத்துலேயும் வந்தீங்க. இப்போ மறுபடியும் பிராமண வர்ணத்துக்கு வந்திருக்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? மறுபடியும் தேவதா தர்மத்துக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. பிராமன் தேவதாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பிராமணர்களுடைய பேரை எடுக்கிறாங்க. பிராமணர்கள் தான் பாரதத்தை சொர்க்கமாக்கினர். இதுதான் பாரதத்துடைய பழமையான யோகம். ஸோ இப்போ பாருங்களேன், ஏன் எடுத்த உடனே பிராமன் தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க? முதல் மகிமை ஏன் பிராமணர்களுக்கு? ஏன்னா அவங்க தான் பாபாவோடு சேர்ந்து பாரதத்தை சொர்க்கமாக்குனாங்க. அதுதான் பாரதத்தின் மிக பழமையான யோகம். முதல்ல ராஜயோகம் இருந்தது. அதன் மூலமாக தான் புது பாரதம் உருவாச்சு. அதை பற்றி கீதையில் கூட வர்ணனை இருக்குது. கீதையின் யோகத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்கன்றதை பாரதவாசிகளே மறந்துட்டாங்க. ஸோ பாபா தான் சொல்கிறார், குழந்தைகளே, யோகத்தை நான் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இது ஆன்மீக யோகம். மற்ற எல்லாமே சரீர சம்பந்தப்பட்ட யோகம். பிரம்மத்தில் நினைவின் தொடர்பை ஈடுபடுத்துங்க அப்படின்னு சந்நியாசிகள் ஸ்தூலமான யோகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அது தவறான யோகம் இல்லையா? ஏன்னா பிரம்ம தத்துவம் வசிக்கக்கூடிய இடம்தான், அது ஒன்றும் பரமாத்மா கிடையாது. இப்போ தந்தையை மறந்துட்டாங்க, நீங்கள் கூட மறந்து தான் இருந்தீங்க. உங்களுடைய தர்மத்தையே மறந்துருந்தீங்க. அதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. வெளிநாட்டில் யோகமெல்லாம் கிடையாது. ஹடயோகமாக இருந்தாலும் சரி, ராஜயோகமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாரதத்தில் தான் இருந்துச்சு. அந்த துறவர மார்க்கத்தின் சன்னியாசிகள் ஒருபோதும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. யாருக்கு தெரியுமோ அவங்க தானே கற்றுக் கொடுக்க முடியும். அது பாபாவை தவிர யாருக்கும் தெரியாது. சன்னியாசி அதுவும் இல்லாமல் இது தொடர்ந்து தினம் 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 ஞானத்தை கொடுத்து மாத்துறாரு. சன்னியாசி தினம் தினம் கொடுத்துருவாங்களா? இல்லை 3 நாள் கிளாஸு, 4 நாள் கிளாஸு, 1000 ரூபாய் ஃபீஸு, 10,000 ரூபாய் ஃபீஸு இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துடுவாங்களா? ஒருத்தரை மாற்றிட முடியுமா? முதல்ல அவங்களுக்கே தெரியாது இல்லையா? சன்னியாசிகளோ ராஜ்யமே வேண்டான்னு விட்டுட்டு காட்டில் போய் இருக்கிறவங்க, அவங்க எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? ஸோ கோபிச்சந்த் ராஜாவுடைய உதாரணம் இருக்குது இல்லையா? ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். சன்னியாசிகளோ ராஜ்யத்தை விட வைக்கிறவங்க, அவங்க எப்படி ராஜ்யத்தை அடையக்கூடிய ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? சூப்பர் பாயிண்ட்டு இல்லையா?
இந்த நேரத்தில் முழு மரமும் இத்து போன நிலையில் இருக்குது சிருஷ்டி மரம். இப்போ விழுந்தே விட்டதுன்றார், விழுந்துடுச்சுன்னே நினச்சிக்கோங்கன்றார் இந்த மரம். ஸோ எந்த மரம்னாலும் உளுத்து போன நிலைக்கு வந்துடுச்சுன்னா அதை வெட்டி சாய்க்க வேண்டி இருக்கும் தானே. அதே மாதிரி தான் இந்த மனித சிருஷ்டின்ற மரம் கூட இப்போ தமோ பிரதானமாக இருக்குது. இதில் எந்த சாரமும் கிடையாது. இப்போ இது கண்டிப்பாக விநாசம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இங்கே ஸ்தாபனை பண்ணிடணும். சத்தியுகத்தில் யாரும் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் யாரும் துர்கதியில் இல்லை. துர்கதியில் இருக்கிறவங்கள மீட்டு சத்கதிக்கு அனுப்புறதுக்கு தானே இந்த ராஜயோகம். ஸோ சாது சன்னியாசிகள் வெளிநாட்டில் போய் ஹடயோகத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் கூட ஞானம் கிடையாது. பலவிதமான ஹடயோகங்கள் இருக்குது. இதுவோ ராஜயோகம். இதை ஆன்மீக யோகம்னு சொல்லப்படுது. மற்றபடி ஹடயோகம்லாம் இந்த ஸ்தூல உடலுக்கான யோகம். அதனால தான் அதை ஸ்தூல யோகம்னு பாபா சொல்கிறார். அங்கே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை தான் உடலற்ற பகவானே இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா வேறு யாரும் இதை கற்றுக் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இந்த யோகமே அவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்றது தான். அப்போ அவரை பற்றி முழு அறிமுகம் அவர் தானே கொடுக்க முடியும். அப்படி அவரை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய எல்லா பாவமும் அழியும்னு பாபா சொல்கிறார். ஹடயோகிகள் ஒருபோதும் இப்படி சொல்ல முடியாது. ஸோ தெரியாததுனால தான் கங்கைக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். புது விஷயம் இல்லையா? தந்தை இப்போ உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்குறார். தந்தைக்கோ தேகமே கிடையாது. இந்த பிரம்மாவுடைய உடம்பில் வர்றார். இவருடைய பேரையும் பிரம்மான்னு மாற்றிடுறார். ஏன்னா உயிரோடு இருந்துக்கிட்டு மறுபிறவி அடைஞ்சிருக்கிறார் இல்லையா? மறுபிறவி அடைகிறாங்கன்னா இறந்து மறுபடியும் பிறகுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் திரௌபதி நெருப்பில் இருந்து பிறந்தாங்க அப்படின்னு அர்த்தம். உயிரோடு இருந்தவங்க இறந்து மறுபடியும் பிறக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லறவாசி சன்னியாசி ஆகும் பொழுது மறுபிறவி அடைந்து இல்லறாசிரமத்தை விட்டுட்டு துறவர மார்க்கத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இதுவும். ஏன்னா நீங்கள் கூட மறுபிறவி அடைஞ்சதன் மூலமாக தான் உங்களுடைய பேர் மாறுது. முதல்ல எல்லாருடைய பேரையுமே வதனத்துலேருந்து டிரான்ஸில் கேட்டுட்டு வச்சாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னா, அப்படி பாபாவே பேர் வச்ச குழந்தைங்களே நல்லா கேட்டாங்க, மற்றவங்களுக்கும் சொன்னாங்க. கடைசியில் பாபா விட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால் பாபா பேர் வைக்கிறத நிறுத்திட்டார். ஏன்னா நானே பேர் வச்சு பிறகு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அது பொய்யாயிடுது இல்லையா? ஸோ அதுலேயும் ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கெல்லாம் பாபா வச்ச பேர் அவ்வளோ அழகான பேராக வச்சாராம். இப்போ பாபா யாருக்கும் பேர் வைக்கிறது இல்லை. ஸோ யார் எப்போவுமே நிலையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வைக்கலாம். பலருக்கு பேர் வச்சார், பிறகு பாபா விட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போல்லாம் யாருடைய பேரையும் பாபா மாற்றுறது கிடையாது. இந்த ஞானம் கிறிஸ்தவர்களுடைய புத்தியில் கூட பதியும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார் இல்லையா? நிறைய பாதிரியார்கள், கன்னிகாஸ்திரிகள்லாம் நம்ம ஞானத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பாரதத்தின் யோகத்தை நிராகார சிவத்தந்தையே கற்றுக் கொடுத்திருந்தார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றார். கடவுள் பரமபிதா தான் இந்த யோகத்தை கற்றுக் கொடுத்தாருன்னு புரிஞ்சுக்குவாங்க. தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் பாவம் அழியும். நாம் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி போவோம். யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்து மதம் மாறி போனாங்களோ அவங்க தற்காலிகமாக அங்கே இருப்பாங்க, பிறகு திரும்ப வந்துடுவாங்க. மனிதர்கள்
மனிதர்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். இந்த பிரம்மா பாபா கூட மனிதன் தானே. அதனால் அவரே சொல்கிறாரு, நான் யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது, நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்லி கொடுக்குறார். குழந்தைகளே, ஆத்மாக்களே, என்னுடன் உங்களுடைய நினைவை ஈடுபடுத்தினீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும்னு பாபா சொல்கிறார். நீங்கள் முதல்ல தங்க யுகத்தின் அன்பானவர்களாக இருந்தீங்க, பிறகு துருப்படிஞ்சிடுச்சு. முதல்ல தேவி தேவதைகளாக 24 கேரட் சொக்க தங்கமாக இருந்தீங்க. இப்போ இரும்பு யுகத்தில் இரும்பாயிட்டீங்க. மறுபடியும் இரும்பாக இருக்கிறவங்களை தங்கமாக்குற இந்த யோகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா கிட்ட நேரடியாக நீங்கள் தான் கற்றுக்கிறீங்க. அதிலும் சிலர் முழுசாக இதை தெரிஞ்சுக்கிறாங்க, சிலர் கம்மியாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சிலர் இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சும்மா பார்க்குறதுக்காக வராங்க. பிரம்மகுமார் குமாரிகள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்களுடைய அப்பா பிரஜாபிதா பிரம்மா இருப்பார் தானே, அவருக்கு தான் இத்தனை குழந்தைகள். இப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. அதனால் அவங்கள போய் கேட்குறது தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சரியான வழி. அப்போ கேட்குறாங்க, கேட்கணும் இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா பாபா கிட்டேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்கணும். ஆனால் இப்படி கேட்கணுங்கிற அளவு கூட உங்களுக்கு புத்தி இல்லை. ஸோ குறிப்பாக பாரதத்தை பற்றி கல் புத்தியிலேருந்து தங்க புத்தி, தங்க புத்தியிலேருந்து கல் புத்தின்னு பாடுறாங்க. சத்யுகம் திரேத்தா யுகத்தில் குறிப்பாக தங்க யுகத்தில் தங்க புத்தி சத்யுகத்தில், பிறகு வெள்ளி யுகத்தில் வெள்ளி புத்தியாக இருக்குது. ஏன்னா அங்கே 2 கலைகள் குறைஞ்சிடுது. அதனால் அவங்கள சந்திரவம்சத்தினர் அப்படின்னு சொல்கிறோம். காரணம், இப்போ இந்த சங்கமயுகத்தில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. ஏன்னா இதுவும் ஒரு ஸ்கூல் தான் இல்லையா? 33 மார்க்குக்கும் கம்மியாக எடுக்கிறாங்கன்னா ஃபெயில் ஆகிடுறாங்கன்னு தானே அர்த்தம். ராமர் சீதை பிறகு அவங்களுடைய ராஜ்யம் முழுமையாக கிடையாது. திரேதாயுகத்திலேருந்து தான் அவங்க ராஜ்யம் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரிய வம்சத்தினராக அவங்களால ஆக முடியல. ஸோ ஃபெயில் ஆகுனவங்களும் இருப்பாங்க தானே, பாஸ் ஆக முடியாதவங்களும் இருப்பாங்க தானே. ஏன்னா இது மிகப்பெரிய பரீட்சை. இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அரசாங்கத்துடைய ஐசிஎஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய பரீட்சை நடக்குது. ஸோ எல்லாருமே அதை படிக்க முடியறது கிடையாது. கோடியில் சிலர் தான் அதில் தேர்ச்சி அடைகிறாங்க. இது அந்த மாதிரி மிகப்பெரிய பரீட்சை. நாம் சூரிய வம்சத்து மகாராஜா மகாராணி ஆகலாம் அப்படின்னு யாராவது விரும்பினாங்கன்னா அதுக்கு அதிக உழைப்பு தேவை. மம்மா பாபா கூட ஸ்ரீமத் மூலமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? படித்து தான் அந்த பதவியை அடையிறாங்க. அவங்க முதல் நம்பரில் படிக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் அவங்கள, அதாவது நம்ம மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அவங்கள தொடர்ந்து அவங்க சிம்மாசனத்தில் உட்காருவாங்க. சூரிய வம்சத்தினருடைய பரம்பரையாக 8 ராஜ்யங்கள் நடக்குது. எப்படி முதலாம் எட்வர்டு, 2ஆம் எட்வர்டு, 1ஆம் பல்லவன், 2ஆம் பல்லவன் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன், 8 நாராயணன் இருப்பாங்க. ஸோ இந்த கிறிஸ்தவர்களோட உங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குதுன்றார். கிறிஸ்தவ குலம் பாரதத்தின் ராஜ்யத்தை விழுங்கியது இல்லையா? உலகம் ஃபுல்லாக பாரத ராஜ்யம் இருந்தது, பிறகு உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவ ராஜ்யம் ஆச்சு. பாரதத்துடைய அளவற்ற செல்வங்களை எடுத்துகிட்டு போனாங்க. பிறகு யோசிச்சு பாருங்கள், சத்யுகத்தில் எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்திருக்கும். அதோடு ஒப்பிட்டு பார்த்தா இப்போ இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது.
சத்தியுகத்தில் எல்லா சுரங்கங்களும் நிரம்பி இருக்கும். இப்போ எல்லா பொருட்களின் சுரங்கங்களும் காலியாகிட்டே போகுது. தண்ணி கூட காலியாகுது, பெட்ரோலும் காலியாகுது. மீண்டும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையும் பாம்பு போட்டு வேறு அழிக்கிறாங்க. தனித்தானே மனித இனம் அழிச்சிக்கிறத பார்க்குறோம். ஸோ மீண்டும் சக்கரத்துடைய அடுத்த சுழற்சி தொடங்கும் பொழுது மறுபடியும் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிடும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைந்து உங்கள் ராஜ்யத்தை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் அரை கல்பத்துக்கு பிறகு இந்த ராவணன் வருவான். அவங்கிட்ட நீங்கள் ராஜ்யத்தை இழந்துடுவீங்க. இப்போ பாரதவாசிகளை நீங்கள் சோழிகள் மாதிரி ஆகிட்டீங்க. வைரம் மாதிரி இருந்தவங்க. நான் உங்களை வைரம் மாதிரி ஆக்கியிருந்தேன். ஆனால் ராவணன் பாருங்கள், உங்களை ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி மாதிரி ஆக்கிட்டான். இந்த ராவணன் எப்போ வந்தான், நம்ம எதுக்கு அவனை எரிக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிக்காமலேயே வருஷம் தசரா கொண்டாடுறாங்க. ஏன்னா ராவணன் பரம்பரையாக இருக்கிறான்னு சொல்லிடுறாங்க. அரை கல்பத்திற்கு பிறகு தான் இந்த ராவண ராஜ்யமே தொடங்குதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ மனிதர்கள் விகாரத்தில் விழுந்ததுனால தன்னை தேவி தேவதைன்னு சொல்லிக்க முடிகிறது கிடையாது. உண்மையிலே நீங்கள் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தீங்க. உங்கள் அளவுக்கு யாருமே சுகத்தை பார்க்க முடியாது. எல்லோரை விடவும் அதிக ஏழையாகவும் நீங்கள் ஆகிட்டீங்க. பாருங்கள், எல்லோரையும் விட மிகப்பெரிய பணக்காரராக அதிக சுகத்தை பார்த்த நாமளே இப்போ எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ மற்ற தர்மத்தினர் பிறகு துவாபரயுகத்திலிருந்து தான் வளர்ச்சி அடைகிறாங்க. கிறிஸ்து வந்தார். முதல்ல ரொம்ப கம்மியானவங்க தான் கிறிஸ்தவர்கள் ஆனாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு அதிகமான பிறகு தான் அவங்க ராஜ்யம் பண்ண முடிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் ஆரம்பத்திலேயே ராஜ்யம் கிடைக்கிது. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இதெல்லாம் ஞானத்தின் விஷயங்கள். ஆத்மாக்களே, தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். அரை கல்பம் நீங்கள் தேக அபிமானிகளாக இருந்தீங்க. இப்போ ஆத்ம அபிமானி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் அடிக்கடி இதை மறந்துடுறீங்க. ஏன்னா அரை கல்பத்தின் தேக அபிமானன்ற துரு ஏறி இருக்குது, விகார துரு ஏறி இருக்குது. அது மறுபடி அந்த நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் சாக்கடைக்கு போகுன்ற மாதிரி மறுபடி தேக உணர்வுக்கும் விகாரத்தின் பக்கமே போயிட்டு இருக்குது. ஏன்னா மறந்துடுறீங்க, இது சொர்க்கத்தை நோக்கி போகிற பயணம். வெறும் ஆத்ம ஜோதி போகணும், ஆத்ம ஜோதி அணைஞ்சு தேக உணர்வில் வந்துடக்கூடாதுன்றதை மறந்துடுறோம். ஸோ இந்த நேரத்தில் பிராமணர்களாக இருக்கிற நீங்கள் தான் உச்சி கொடுமை போல் உயர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். சந்நியாசிகள் பிரம்மத்தின் நினைவில் தன்னுடைய புத்தியை ஈடுபடுத்துகிறாங்க. ஆனால் அதனாலலாம் பாவம் அழியாது. எல்லாருமே சதோ ரஜோ தமோ நிலைக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். யாரும் திரும்பி எல்லாம் போக முடியாது. எல்லோரும் எப்போ தமோ பிரதானமாக ஆகுறாங்களோ அப்போ தான் பாபா வந்து எல்லோரையும் சதோ பிரதானமாக ஆக்குறார். அதாவது எல்லாருடைய ஆத்ம ஜோதியையும் ஏற்றுறார். இல்லை, ஆத்ம ஜோதி ஏறுறது தான் சதோ பிரதானமாகிறது. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி நடிப்பு இருக்குது. நீங்கள் கதாநாயகன் கதாநாயகி நடிகர்களாக இருக்கிறீங்க. பாரதவாசிகளான நீங்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவங்க. உங்களுக்குத்தான் ராஜ்யம் கிடைக்கிது. பிறகு நீங்களே தான் ராஜ்யத்தை இழக்கிறீங்க. உங்களை தவிர வேறு யாரும் ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. அவங்க புஜபலத்தின் மூலமாக ராஜ்யத்தை அடையிறாங்க. ஆனாலும் உலக ராஜ்யத்தை மொத்தமாக அவங்களால் அடைய முடியாது. இல்லை, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க
ஒரு நாட்டை பிடிக்கிறது இன்னை வரைக்கும் நடந்துகிட்ருக்குது இல்லையா? அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. உலகத்தின் எஜமானவர்களாக யார் இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் ஆக முடியும். அவங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. தந்தையை தவிர இந்த உண்மையான ராஜயோகத்தை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. மற்றவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாமே தப்பான யோகம்தான். அதன் மூலம் யாரும் திரும்பி போக முடியாது. ஆனால் போக வேண்டிய நேரம் இப்போ வந்துடுச்சு. இது இறுதி காலம். ஸோ எல்லா துக்கத்திலிருந்தும் நீங்கள் நிரந்தரமாக இப்போ விடுபடுறீங்க. பிறகு வரிசைக்கிரமமாக அங்கேருந்து இங்கே வந்து சுகத்தின் பாகத்தை நடிப்பீங்க. முதல்ல சுகத்தை பார்ப்பீங்க, பிறகு அரை கல்பம் கழித்து தான் பாவம் செய்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை பார்ப்பீங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். கை காரியம் செஞ்சுட்டு இருக்கணும், மனம் பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லப்படுது. வேலை செய்தபடி இருங்க, ஆனால் புத்தி மட்டும் தந்தைக்கிட்ட மட்டும் இருக்கட்டும். அப்போ என்னாகும்? வேலையில் புத்தியும் போய் மாட்டிக்காது, அந்த வேலையின் சுமையும் தெரியாது, லேசாகவே ஃபீல் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள். இப்போ அந்த பிரியதர்ஷன் வந்துட்டார். எல்லா ஆத்மாக்களையும், அதாவது பிரியதர்ஷினிகளையும் மலர்களாக்கி அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். எல்லைக்கப்பாற்பட்ட பிரியதர்ஷன் வந்திருக்கிறாரு. எல்லைக்கப்பாற்பட்ட பிரியதர்ஷினிகளாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? ஜென்ம ஜென்மமாக அவருடைய காதலியாக இருக்கிறோம். அது புராணத்தில் கூட அப்படி இருக்கும். பார்வதி தேவி ஒவ்வொரு ஜென்மத்திலும் சிவனை காதலித்து போவாங்க. நான் அனைவரையும் அழைத்து செல்வேன்னு பாபா சொல்கிறார். பிறகு உங்களுடைய வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ற மாதிரி அங்கே போய் பதவி அடைவீங்க. இப்போ பண்ணுற முயற்சிக்கு ஏற்ப அங்கே பதவி கிடைக்கும். அங்கே போய் முயற்சி பண்ணுறது கிடையாது. தாராளமாக இல்லற விஷயத்தில் இருங்க, குழந்தைங்களை கவனிச்சிக்கோங்க. ஆனால் ஆத்மாக்களே உங்களுடைய மனம் தந்தைக்கிட்ட மட்டும் இருக்கட்டும். மற்றவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க, ஆனால் புத்தி அங்கே இருக்கக்கூடாது. இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அடியும் விழும். அப்போயாவது உஷாராகி டக்குன்னு பாபாவை மட்டும் பிடிக்கணும், மார்கண்டேயன் மாதிரி. இங்கே அடி விழுறது எல்லாமே நீ என்ன பாபாவை பிடிக்காமல் வேறு எதையோ பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? பிரச்சனை வருவதே பரிசு கொடுக்கத்தான் இல்லையா? பிரச்சனை வரும்போது டக்குன்னு போய் பாபாவை பிடிப்பீங்க, பாபாவை பிடிச்சா பரிசு. ஸோ ஒரு விதத்தில் அது ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ இந்த நினைவின் பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக நாம் இப்போ சொர்க்கவாசி ஆகிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை இருக்கணும். மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கடவுளுடைய மாணவர்கள் இல்லையா? கடவுள்கிட்ட படிக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே. நாடகப்படி நம்ம எல்லோருக்கும் இந்த வழிகாட்டவும் செய்யணும். யாருக்கிட்டையும் எந்த விதமான வாதம் விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உங்கள் புத்தியில் எல்லா ஞானமும் வந்துடுச்சு. ஏன்னா சொல்லிட்டார், நம்ம தர்மத்தை ஆத்மா தான் கேட்பாங்கன்னு. அப்புறம் எதுக்கு வாதம்? அவங்க மட்டமானவர்கள் நிரூபிக்க போகிறீங்களா? அதனால் என்ன லாபம்? நம்ம தர்மத்தை ஆத்மானா டக்குன்னு வந்துட போகிறாங்க. மனிதர்கள் நோயிலிருந்து விடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்லேருந்து செலிப்ரிட்டிலாம் வெளில வீட்டுக்கு வராங்கன்னா நிறைய பேர் போய் அவங்கள பார்த்து வாழ்த்து தெரிவிப்பாங்க. இங்கேயோ முழு உலகமும் நோயாளியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச காலத்தில் வெற்றி கோஷம் எழும்பும். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உண்மையிலும் உண்மையான பிரியதர்ஷினியாகி கைகளினால் காரியம் செஞ்சுட்டு இருந்தால் கூட புத்தி மூலமாக அந்த ஒரு பிரியதர்ஷனை மட்டும் நினைவு செய்கிற பயிற்சி செய்யணும். பாபாவுடைய நினைவின் மூலமாக நாம் சொர்க்கவாசி ஆகிட்டு இருக்கிறோன்ற அந்த மகிழ்ச்சியில் இருக்கணும். சூரிய வம்ச ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் அதிகாரி ஆகணும்னா மம்மா பாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும், 100% ஃபாலோ பண்ணணும்.
தந்தைக்கு சமமாக நீங்களும் ஞானம் நிரம்பியவராகி மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணும், வழிகாட்டணும். வரதானம். விஸ்தாரத்தின் வண்ணமயமான விஷயங்களிலிருந்து விலகி கடினமானதை எளிதாக உருவாக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பாபாவை பார்க்குறதுக்கு பதிலாக எப்போ நீங்கள் விஷயத்தை பார்க்குறீங்களோ அப்போ பலவிதமான கேள்விகள், சந்தேகங்கள், பயங்கள் உருவாகிட்டே இருக்கும். அப்போ ஈஸியான விஷயம் கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் அனுபவமாகும். ஏன்னா விஷயங்கள்ன்றது மரம், அப்படியே நிறைய கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று வெட்ட இன்னொன்று முளைச்சிக்கிட்டே இருக்கும். பாபாவோ விதை. ஸோ யார் விஸ்தாரன்ற மரத்தை கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்க பாபாவை விலக்கி வச்சிடுறாங்க. அதன் பிறகு அந்த விஸ்தாரமே ஒரு வலையாக மாறிடுது. ஒரு படத்தில் சின்ன வயசில் மைடியர் லிஸ்ஸான ஒரு படம் வச்சு, பேய் படம், எல்லோரும் பார்த்து பயந்துட்டுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துடைய வேறு, விழுதுகள் இதெல்லாம் ஒருத்தனை பிடிச்சி கட்டி போட்டுரும். அந்த மாதிரி தான் இந்த விஸ்தாரன்ற மரம் உங்களை கட்டி போட்டுரும். அது ஒரு வலையாக மாறிடுது. இதில் சிக்கிக்கிறீங்க. அதனால் இந்த விஷயங்களுடைய விஸ்தாரத்தில் வண்ணமயமான விஷயங்கள் வந்துடுது இல்லையா, கவர்ந்து இழுக்குது. அதை விட்டு அது தப்பு, நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் அதில் வந்து உங்களால் புத்தி வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த விஷயங்கள். அது தன்னுடைய ஈர்ப்பை காமிக்குது. அதனால தான் அந்த பக்கமே திரும்பக்கூடாதுன்றது. திரும்பினாலே மாட்டிக்குவீங்க. அதனால் விதை சுரூபமான பாபாவுடைய நினைவின் மூலமாக எல்லாத்துக்கும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சிடுங்க. விஸ்தாரத்துலேருந்து விலகிடுங்க. அப்போ நீங்கள் சகஜ யோகி ஆகிடுவீங்க. இல்லை என்ன தான் நடக்கட்டுமேன்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கட்டும், நான் பாபாவை மட்டுமே பார்த்துட்ருப்பேன். பாபாவை விட என் கவனத்தை வேறு விஷயத்தில் திருப்புற அளவுக்கு எனக்கு முக்கியமானது எதுவும் நடந்துட போகிறது கிடையாது அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சகஜயோகியாக இருப்பீங்க. இல்லாட்டினா அது உங்களை சிக்க வச்சிடும். என்ன அது தெரிஞ்சுக்கலான்னு போவீங்க, அவ்வளோதான் மாட்டிக்குவீங்க. வீண் விஷயம், விகார விஷயம், எதிர்மறை விஷயம், எல்லாமே அரசியல், எல்லாமே அப்படி தான். ஸ்லோகன், நான் மற்றும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்களோ அதே தான் உங்களுக்கு பாபாவை நினைக்கணும்னு உட்காருவீங்க. பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டுருக்கும். அதனால் பெஸ்ட்டு என்ன, அதை பார்க்காமலே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான வழி இல்லையா? ஸ்லோகன், நான் மற்றும் எனதுங்கிறது தான் கலப்படமாகிடுது. சுத்த தங்கத்தில் கலப்படமாகிடுது. ஸோ இந்த கலப்படத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா உண்மையான சொக்கத்தங்கம் ஆகிடுவீங்க. நான் எனது வரவே கூடாது. அப்படின்னா நான் ஆத்மா, வேறு எதுவுமே நான் கிடையாது. என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, இதை தவிர எதுவுமே எனது கிடையாது. இந்த ரெண்டுத்தின் மூலமாக மற்ற எல்லைக்குட்பட்ட நான் எனது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சொக்கத்தங்கமாகிடுவீங்க. அவ்யக்தேஸ்வரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். அவ்யக்தேஸ்வரா, நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். ஸோ இப்போ எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக சேவைக்கான எந்த காரியத்தை பண்ணாலும் ரொம்ப விமர்சையாக செஞ்சு முன்னேறுங்கள் இல்லையா? ஒற்றுமையாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணாலே அது விமர்சையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சேவை செய்கிறதுக்கு எல்லா பிராமண ஆத்மாக்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. அவங்களுடைய நல்ல உணர்வு, நல்ல விருப்பம், இதன் மூலமாக சேவையை கோலாகலமாக கொண்டாடுங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? எல்லா பிராமணாத்மாவும் ஒரு இடத்துல ஒன்றா சேர்றதே ஒரு பெரிய திருவிழா தான். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் அந்த நல்ல உள்ளுணர்வு இருக்கும். ஸோ அப்படி நல்ல உள்ளுணர்வுகள் நிரம்பிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்போ இருக்கும்போது சேவை சின்னதாக பண்ணால் கூட அதோடைய வெற்றி பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை சிலரால் வார்த்தை, ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல வந்து
தேவி காட்சி போடுறாங்க, ஜோதிலிங்க தரிசனம் வைக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் பாபா குழந்தை ஆகிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய பேருடைய அந்த சுபமான உள்ளுணர்வு அங்கே இருக்கிறது. சும்மா சொல்கிறது மட்டும் கிடையாது, இதுவும் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாம் கும்பலாக சேர்ந்து சேவை செய்கிறது. ஸோ அதனால் சேவையில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்த வேண்டியது, அந்த ஒற்றுமையை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒருவேளை சிலரால் வார்த்தையினால் பேச முடியல, பேச வரலை அப்படின்னா கூட மனதின் மூலமாக அந்த சுபமான எண்ணத்தை உருவாக்கலாம்ல. அப்போ அந்த வாயுமண்டலமே சுகமாக மாறும். சுகமான உள்ளுணர்வு மூலமாக, சுகம் நிறைந்த மனநிலை மூலமாக சுகம் நிறைந்த உலகத்தையே உருவாக்குங்க. எங்கேயுமே உங்களால் போக முடியல, உடம்பு ஒத்துழைக்கலைன்னா கூட வீட்டில் இருந்துக்கிட்டே கூட உங்களால் இந்த சேவை பண்ண முடியும், செய்யுங்க. ஏன்னா பாபா சொல்கிறல, எல்லா பாபா குழந்தைங்களோட எண்ணமும் இதே மாதிரி மாறும்போது தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகுன்றார். ஸோ அந்த அளவுக்கு இதை ஃபுல்லாக மறந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வரணும். அப்போ அந்த அழிவு வர்றதும் நம்ம பாதிக்காது. சேவையில் கண்டிப்பாக சகயோகம் பண்ணுங்க, அதாவது உதவி பண்ணுங்க. இப்படி அப்போ தான் சுகமான உலகம் உருவாகும். இல்லை பயங்கரமாக அழிவு இருக்கிறதையும் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே யோகத்தில் கொஞ்சம் அதிகமாக பாபா குழந்தைங்க கவனம் கொடுக்கறதையும் பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நெருங்கிய தொடர்பு உள்ளதாக இருக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.